நெக்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் கண்டினியூ பண்ண போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்ன்றது அதோட சம் வந்து 19 நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஸோ அதோட சிம்பிள் வேர்ஷனாக நம்ம எப்படி சொல்லலாம்னா 90 மைனஸ் தீட்டா அப்படின்ற மாதிரி ஃபார்மில் இருந்தாலும், இல்லை சப்ளிமெண்ட்ரினா 180 மைனஸ் தீட்டா இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தாலும், இதுக்கான காஸ் தீட்டா சைன் தீட்டா இதெல்லாம் எப்படி வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆங்கிள் என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிள் சைன் மைனஸ் தீட்டா, இந்த மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருந்ததுன்னா என்னவா மாறுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ சைன் மைனஸ் தீட்டா காஸ் மைனஸ் தீட்டா இப்படி இருக்குன்னா இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சைன் மைனஸ் தீட்டான்றது சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா மைனஸ் சைன் தீட்டா. இது வந்து தீட்டா வந்து என்னவா இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி காஸ் மைனஸ் தீட்டா வந்து காஸ் வந்து மைனஸ் ப்ளஸ் அப்படி எது இருந்தாலும் சரி அது காஸ் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நோட் பாயிண்ட் மாதிரி கூட எழுதிக்கலாம். சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த வந்து 90 ப்ளஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தது அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா நம்ம ரேடியன் ஃபார்மில் எப்படி எழுதுவோம், π/2 ப்ளஸ் தீட்டா π/2 மைனஸ் தீட்டா இல்லையா. ஸோ இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அது என்னவா சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மெத்தட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு இதுனா ஃபஸ்ட்டு இதில் வந்து எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சைன் டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சைன்ஸ் வச்சு என்ன சைன் இருக்கும் இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இல்லையா. ஸோ இந்த ரூல் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது இந்த ஃபார்மில் இருந்ததை இந்த ஃபார்மில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்கு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரணும் இல்லையா, அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்பயுமே வந்து 90ன்றது π/2 இல்லையா. ஸோ எப்பயுமே வந்து இதை n இங்கே இருக்கிறத வந்து நான் ஜென்ரலாக என்னன்னு வச்சுக்கிறேன். ஸோ n இன்ட்டு π/2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைன் வச்சுக்கோங்க. சைன் ஆஃப் n இன்ட்டு π/2 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு இருக்குன்னா இப்போ வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற இதோட n வேல்யூ என்னன்னு பார்க்கணும். π/2 ஃபார்முக்கு இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து பையாக இருக்கலாம். ஸோ பையாக இருந்ததுன்னா n என்னவாக இருக்கும், இந்த டேர்ம் வந்து பையாக இருந்ததுன்னா n ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தமா. ஸோ அப்போ தானே 2 இன்ட்டு π/2ன்னு இருக்கும். ஸோ கேன்சல் ஆகி பை இருக்கும். ஸோ n வந்து 2ன்னு இருக்கும். ஸோ அந்த n வேல்யூ வந்து ஆடாக இருந்துச்சுன்னா சேஞ்ச். ஸோ அதே n வேல்யூ வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா சேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆடாக இருந்ததுன்னா சேஞ்சு, ஈவனாக இருந்துச்சுன்னா சேம். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது சைன் 90 ப்ளஸ் தீட்டான்றது என்னது, சைன் ஆஃப் 1 இன்ட்டு π/2 ப்ளஸ் தீட்டா இல்லையா. ஸோ இங்கே என்ன இருக்குது, n வந்து ஆடு இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், ஆடுனா சேஞ்சுன்னு சொன்னோம். அந்த சேஞ்சுன்றது என்னன்னா இப்போ சைனுனா இது நம்ம என்ன பண்ண போகிறோம், கோவை ஆட் பண்ணணும். அந்த சேஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கோவை ஆட் பண்ணணுமா இல்லை சேம் சைனே இருக்கணுமா அப்படின்றது தான் அந்த சேஞ்சுன்றது. ஸோ இல்லை நம்ம ஆடுன்றதுனால சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச்னா என்ன, சைன் இருந்ததுன்னா இங்கே காஸ் ஆகிடும். ஸோ காஸ் இன்ட்டு இப்போ இங்கே என்ன வரும் தீட்டா. பட் நமக்கு என்ன தெரியாதுன்னா இப்போ நம்ம சைன் டிசைட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த டேர்ம்கானது, இது சைனா காஸான்றது டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த காஸ் தீட்டாக்கு ப்ளஸ் காஸ் தீட்டாவா இல்லை மைனஸ் காஸ் தீட்டாவா நம்ம எப்படி டிசைட் பண்ண போகிறோன்னா, இந்த 90 ப்ளஸ் தீட்டான்றது எங்கே இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்லேயே இருக்கும். இது 90 டிகிரி. அப்போ 90 ப்ளஸ் தீட்டா எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவா, ஸோ அப்போ காஸ் தீட்டா தான் வரும். ஸோ வெறும் காஸ் தீட்டா போட்டால் போதும். ஸோ இந்த ரூல் வச்சு நம்ம எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். அதாவது நான் எங்கே எதை மாற்றணும்னு நான் சொல்கிறேன்.
இப்போ சைனோட சேஞ்ச் ஆகுதுன்னா காஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி காஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா சைனாக மாறும். ஸோ அதாவது ஆடிங் கோ, இப்போ ஆல்ரெடி கோ இருக்குன்னா நம்ம ஆட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கோவை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த சேஞ்ச் நம்ம எதில் பண்ணுறோம், அந்த கோன்ற வேர்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அந்த சேஞ்சுன்ற ஒரு டேர்மை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ சைன்னா காஸாக மாறும், காஸ்னால் அது சைனாக மாறுது. அதே மாதிரி இப்போ டேன் எடுத்துக்கிட்டோன்னா கோ ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும், காட் ஆகும். ஸோ அதே காட் இருந்ததுன்னா டேன் ஆகும். ஸோ அதே தான். இப்போ சீக்கண்ட் இருந்ததுன்னா அது வந்து கொசீக்கண்ட் ஆகும். கொசீக்கண்ட் இருந்ததுன்னா அது என்ன ஆகும், சீக்கண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச், அதாவது கோ ஆடு இல்லை சப்ராக்டோ ஆகுது. ஸோ இதுதான் நான் வந்து அது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆடாக இருந்துச்சுன்னா இந்த சேஞ்ச் ஆகும், ஆட் இல்லைன்னா இதே இந்த சைன் இருந்ததுன்னா சைனே இங்கே வந்துடும். ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொசைனுக்கான, அதாவது காஸ் ஏ ப்ளஸ் பி இது சம்மு, காஸ் ஏ மைனஸ் பி இது டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். எப்பயுமே காஸ் மட்டும், காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான், பட் சேஞ்ச் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். ஸோ காஸ் ஆஃப் ஏ, காஸ் பி, இங்கே என்ன ஆகுதுன்னா மைனஸ் சைன் ஏ, சைன் பி. ஸோ இங்கே என்னென்னா காஸ் ஏ, காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ, சைன் பி. ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் டைப்பில் வந்து காஸ் டைப் வந்து எப்பயுமே ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்னா இப்போ இங்கே கொஷனில் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதோட ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சைனுக்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ சைனுக்கு வந்து சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ இதில் இந்த ஃபார்முலாவில் பார்த்தா இங்கே நம்ம பார்த்தோம் காஸுக்கு வந்து ரெண்டுமே காஸ் ரெண்டுமே சைன் ஒன்றா இருந்தது. பட் சைனில் பார்த்தா ஒன்று காஸ் ஒன்று சைன், இன்னொன்று வந்து இன்னொரு காஸ் இன்னொரு சைன், அந்த மாதிரி கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதோட சைன் இன்ட்டு காஸ் மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பார்க்க போகிறோம். ஏ ப்ளஸ் பியில் அதே தான் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ அதாவது இங்கே பார்த்தோன்னா இப்போ சைன் வந்து எப்பயுமே சேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே சைன் வந்து சேம் அப்படின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது சைன் டைப்புக்கு சேம் அப்படின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேனுக்கு. tan of a plus b. tan of a plus b ஈஸியான ஃபார்முலா tan a plus tan b by 1 minus tan a tan b. ஸோ tan a plus tan b வந்து tan a tan b by 1 minus tan a tan b. ஸோ இதுலையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். a minus bக்கு a minus bக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கே எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்கெல்லாம் மாற்றிக்கிட்டே வரணும். இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ இது மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ், இது ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் ஃபார்முலா tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a tan b. ஸோ அதாவது இங்கே என்ன சைன் இருக்கோ அதே சைன் இங்கே மேலே வரும், அதோட மாற்றி போடுற சைன் கீழே வரும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலாஸோட ப்ராடக்ட் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதாவது இப்போ இந்த சைன் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இது ரெண்டோட ப்ராடக்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபார்முலாவாக படிச்சுக்கலாம். ஸோ அதாவது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு
இந்த சைன் வந்து நான் ஃபஸ்ட்டு சைன்லேயே எழுதுகிறேன். சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, இல்லைனா காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ இதே சிமிலராக தான் இருக்கும். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியும் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து இதுக்கே சிமிலர் ஃபார்முலா தான். பட் என்ன சொல்லியிருந்தோம், காசுக்கு வந்து ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதில் அப்படியே உல்ட்டாவாக இருக்க போகுது. என்னென்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இப்போ அதே ஃபார்முலா இங்கே வந்து சைனில் மாறப்போகுது. சைன் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ இது வந்து காஸ்க்கான ப்ராடக்ட் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், அதாவது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து ஏபி அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஏஎன் பி இருக்கு இல்லையா, இந்த ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏவை வந்து நம்ம என்னென்னு எழுத போகிறோன்னா சி ப்ளஸ் டி பை டூ, சி ப்ளஸ் டி பை டூ இந்த ஃபார்ம்லேயும், பியை வந்து சி மைனஸ் டி பை டூ இந்த ஃபார்ம்லேயும் நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதும்போது இந்த காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்னாகும், இந்த ரெண்டு ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா சி ப்ளஸ் டி ப்ளஸ் சி மைனஸ் டி பை டூன்னு இருக்கும். அப்போ என்னாகும், இங்கே வந்து சி மட்டும் இருக்கும். இந்த காஸ் சி ஈக்குவல் டு அப்படின்னு வரும் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத சிடி ஃபார்மில் மாற்ற போகிறோம். அப்போ மாற்றினா என்ன ஃபார்முலா வரும்னா, இப்போ சைன் ஆஃப் சி ப்ளஸ் சைன் ஆஃப் டி, அதாவது இந்த சின்றது என்னென்னா ஏ ப்ளஸ் பி, இந்த டின்றது என்னென்னா ஏ மைனஸ் பி. ஸோ இது நம்ம அங்கே போட்டோம் இல்லையா, ஏக்கு பதிலாக சி ப்ளஸ் டி பை டூ, பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை டூ அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ அதாவது சைன் சி ப்ளஸ் சைன் டி இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 2 into சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூன்னு கிடைக்கும். ஸோ அதாவது இப்போ வந்து இது என்னென்னா ஏ இருக்கும், இது வந்து பி. ஸோ புரியுதா? ஸோ வந்து என்ன சொல்ல வரணும், இப்போ சின்றது என்னது ஏ ப்ளஸ் பி இல்லையா. ஸோ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 2 times சைன் ஆஃப் ஏ காஸ் ஆஃப் பி. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்குது. இதை தான் நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். சைன் சி ப்ளஸ் சைன் டி இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இங்கே மைனஸ் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சைன் ஆஃப் சி மைனஸ் sin d is equal to 2 times of sin c minus d by 2 into cos of c plus d by 2. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்னாச்சு, இது a plus b, இது a minus b நமக்கு தெரியும். ஸோ இது என்னது, இது b, இது a. ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா, மைனஸ் போடும்போது இந்த பியும் ஏவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ பியும் ஏவும் சேஞ்ச் ஆகி இங்கே என்ன ஆகுது, 2 times ஆஃப் சைன் பி ப்ளஸ் 2 times ஆஃப் சைன் பி, இங்கே காஸ் ஏன்னு வருது. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே வந்தது நமக்கு. ஸோ ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்ம எங்கள் இதில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இது காஸில் பார்க்க போகிறோம். ஸோ காஸ் ஆஃப் சி ப்ளஸ் காஸ் ஆஃப் டி வில் பி ஈக்குவல் டு 2 times ஆஃப் காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ. அதில் பார்த்த மாதிரியே காஸ்க்கு காஸ் மட்டும்தான் வருது. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஸ் ஆஃப் சி மைனஸ் காஸ் ஆஃப் டி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது, என்னென்னா இங்கே -2 வரப்போகுது. -2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ, இங்கே சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ. இதில் ஒரே ஒரு சேஞ்சு தான், எங்கேயுமே வந்து இந்த ஆன்சர் பார்ட்டில் -2 வராது. காஸ் சி மைனஸ் காஸ் டிக்கு மட்டும்தான் -2 வரப்போகுது. இது மட்டும்
ஞாபகம் வச்சுக்கணும் தனியாக நம்ம. ஸோ இது தப்பு பண்ணிட்டோன்னா கொஷினே தப்பாயிடும். ஸோ காஸ் சி மைனஸ் காஸ் டிக்கு மட்டும் -2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா என்னென்னா, இப்போது இதே மாதிரி டேனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேனில் இருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ tan a ப்ளஸ் b ப்ளஸ் c இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா tan a ப்ளஸ் tan b, அதாவது ஈஸியாக சொல்லணுன்னா இதோட சம் tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan c இல்லையா, இது வந்து சம்முன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து நான் இது வந்து ப்ராடக்ட், அதாவது என்னது tan, ஸோ இது ஃபார்முலா இல்லை, tan a tan b tan c இது ப்ராடக்ட் இல்லையா. ஸோ இதை நான் pன்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். இதோட ஃபார்முலா ஆக்சுவலி என்னென்னா, இதை நான் எப்படி எழுதுகிறேன்னா சம் மைனஸ் ப்ராடக்ட் டிவைடட் பை 1 மைனஸ் ப்ராடக்டில் கீழே 2 போடுறேன். ஸோ இதை எப்படி இந்த P2ன்றது என்னன்றது நான் சொல்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் சம் அதுதான் வந்து ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்போ வந்து tan a tan b ப்ளஸ் tan b tan c ப்ளஸ் tan c tan a. ஸோ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படி எழுதுகிறோம். ஸோ அப்போது இதுதான் இங்கே P2ன்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ சம் மைனஸ் ப்ராடக்ட் டிவைடட் பை 1 மைனஸ் p ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ வேல்யூஸ் தான் வந்து நான் அந்த P2ன்றது ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து tan ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ஒரு ஃபார்முலாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மல்டிபிள் ரேஷியோஸ்க்கான ஆங்கிள்ஸ் வந்து அப்படி இருந்ததுன்னா எப்படி ஃபார்முலாஸ் பண்ணுறான் அப்படின்றது. ஸோ மல்டிபிள் ரேஷியோஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மல்டிபிள்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ்னால் இப்போ இங்கே வந்து tan ஆஃப் a ப்ளஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ இந்த பிக்கு பதிலாக இங்கே a இருந்ததுன்னா b ஈக்குவல் டு a, அது அப்போ என்ன ஆகும் tan ஆஃப் 2aன்னு இருக்கும். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், பிக்கு பதிலாக ஃபார்முலாவில் a சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a சப்ஸ்டியூட் பண்ணால் டேரெக்டாக என்ன ஃபார்முலாஸ் வருது, ஸோ அந்த மாதிரி காஸ் tan எல்லாருக்குமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்க போகிற ஃபார்முலா வந்து காஸ் 2a வந்து 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1. இல்லைனா இது நம்ம எப்படி எழுதலாம்னா, நமக்கு தெரியும் இல்லையா 2 cos ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், cos ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ரெண்டு தடவை எழுதிட்டு மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா என்னது, sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a, இது வந்து மைனஸ் sin ஸ்கொயர் ஏவாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ cos ஸ்கொயர் a வந்து 2 cos ஸ்கொயர் a இல்லைனா cos ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் இப்படியும் எழுதலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா sin 2a. sin 2a is equal to 2 sin a cos a. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் பார்க்க போகிறது tan 2a. tan 2a is equal to 2 tan a divided by 1 minus tan square a. இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூஸ், ஒரு ஃபார்முலாஸ், இது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ 2 ஆங்கிள்ஸ்லாம் முடிச்சிட்டோமா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 3க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு sin 3aக்கு போகிறோம். sin 3a வந்து ரொம்ப ஈஸி, 3 sin a மைனஸ் 4 sin cube a. ஸோ இல்லை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து 4 இருக்கும்போது 3 பவரில் இருக்குது, ஓகேவா. 3 sin a மைனஸ் 4 sin cube a. இதில் சைனுக்கும் காஸுக்கும் சின்ன வித்தியாசம் தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து காஸ் பார்க்கலாம். cos 3a, cos 3a அப்படியே உல்ட்டா 4 cos cube a மைனஸ் 3 cos a. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும்னு. சைனுக்கு வந்து க்யூப் டேர்ம் செகண்ட் டேர்மாக வருது, காஸ்க்கு வந்து க்யூப் டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டேர்மாக வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும்.
ஸோ அடுத்து நம்ம இன்னொரு இது பார்க்க போகிறோம். இதே வந்து tan இருக்கு இல்லையா, tan ஸ்கொயர் a வந்து 1 மைனஸ் cos 2a டிவைடட் பை 1 ப்ளஸ் cos 2a. ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து tan 3a. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஏபிசிக்கான ஃபார்முலா, ஸோ அதே தான். ஸோ அப்போ என்னாகும், சம் இல்லையா, சம் என்னது tan 3a மைனஸ் ப்ராடக்ட் இல்லையா, ப்ராடக்ட் என்னது tan cube a டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் a. ஏன்னா 3 டேர்ம் இருக்கும், அதில் ஏ எல்லாமே ஏபிசி 3மே ஏன்றதுனால இந்த டேர்ம் வருது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ டேனுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி காட்டுக்கும் ஈஸியாக நம்ம ஃபார்முலா எழுதலாம். cot 3a இஸ் ஈக்குவல் டு, இதில் வித்தியாசம் மட்டும் நீங்களே கண்டுபிடிங்க, cot cube a மைனஸ் 3 cot a டிவைடட் பை 3 cot ஸ்கொயர் a மைனஸ் 1. ஸோ அதாவது இங்கே வந்து இந்த எல்லா டேர்ம்லேயுமே இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது, மைனஸை மல்டிப்ளை பண்ண மாதிரி நெகட்டிவ் டேர்ம் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் டேர்ம் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டேனுக்கு பதிலாக காட் சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இருக்குது ஃபார்முலா. ஸோ இது ஈஸியாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து ஒரு கான்செப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம். இப்போ கொஷினில் வந்து சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதாவது இந்த உள்ளே இருக்க ஆங்கிள்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஏபியில் இருக்குது. ஆங்கிள்ஸ் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னா சம் ஆஃப் சைன் இல்லைன்னா சம் ஆஃப் காஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இதில் சைன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதோட nth டேர்ம் அதாவது என்ன இருக்கும், ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும். கடைசி டேர்ம் என்னவா இருக்கும், சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டான்னு இருக்கும் இல்லையா, பீட்டா இருக்கும். ஸோ இதோட சம் கேட்குறாங்க அப்படின்னா இதோட டைரக்ட் ஃபார்முலா வந்து சைன் ஆஃப் ஆங்கிள் வந்து n பீட்டா பை 2. இதில் பீட்டான்றது வந்து டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸு ஏபியில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸு n இன்ட்டு பீட்டா பை 2 divided by sin of beta by 2 into sin alpha plus n-1 beta by 2. ஸோ இது வந்து அந்த nth டேர்ம்னு கூட சொல்லலாம். இது வந்து அந்த nth டேர்ம், இந்த nth டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் தான் வந்து சைனோட சம் இருக்குது. ஸோ இதே வந்து காஸ்க்கான சம் வந்து என்னவா இருக்குது, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா. இந்த மாதிரி இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஏபியில் போயிட்டுருக்குன்னா அதே சம் வந்து என்னவா இருக்குன்னா இதில் சேஞ்ச் ஒரே விஷயந்தான். இந்த ஃபார்முலாக்கும் சைன் ஆஃப் n பீட்டா பை 2 டிவைடட் பை சைன் ஆஃப் பீட்டா பை 2. ஆனால் இங்கே மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. இங்கே இந்த சைனுக்கு பதிலாக இங்கே காஸ் வரப்போகுது, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா பை 2. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் காஸ்க்கும் சைனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ அவங்க 3 டேர்ம் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் ஆஃப் 2π/7 ப்ளஸ் காஸ் ஆஃப் 4π/7 ப்ளஸ் காஸ் ஆஃப் 6π/7 இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இந்த இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம அந்த ஏபி ஃபார்மில் இருக்கா, இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்தா ஏபியில் இருக்கா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2π/7 எடுத்துக்கலாம். அப்போ வந்து பீட்டா என்னாகும், பீட்டா திரும்ப 2π/7 இருக்கும். ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ n என்னவாக இருக்கும், அப்போது n வந்து இப்போ 6π/7 வந்து என்னது ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 4π/7 ஈக்குவல் டு n-1 இன்ட்டு 2π/7 இல்லையா. ஸோ அப்போது
n is equal to 3ன்னு வரும். ஸோ இந்த n கண்டுபிடிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இந்த n-க்கு பதிலாக அந்த வேல்யூ இது காஸ் இல்லையா, காஸ்க்கு இந்த ஃபார்முலா. ஸோ n-க்கு பதிலாக இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் வந்து இது A, இது B, இது C. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைனா அதோட ஐடென்டிட்டி மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஐடென்டிட்டி என்ன சொல்ல போகிறோன்னா tan ஆஃப் A ப்ளஸ் tan B ப்ளஸ் tan C is equal to tan A tan B tan C. ஸோ அதாவது sum is equal to product. இதுதான் வந்து ஒரு ட்ரையாங்கிள்கான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அதே வந்து நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அந்த மல்டிப்ளை பை 2 அந்த m2ன்றது நான் ஏன் இங்கே சும்மா எழுதுறேன்னா, அதாவது tan ஆஃப் A by 2 half angle into tan of B by 2 plus tan of C by 2 into tan of B by 2, அதாவது AB BC CA plus tan of C by 2 into tan of A by 2 equal to 1. ஸோ இந்த m2ன்றது நான் இதை ஷார்ட்டாக இப்படி எழுதுகிறேன், m2 is equal to 1 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா sin of 2a ப்ளஸ் sin of 2b plus sin of 2c is equal to 4 times sin A sin B sin C. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இங்கே என்ன இருக்குது, ஆங்கிள் வந்து 2 டைம்ஸ் ஆக்கியிருக்காங்க. இது வந்து ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இங்கே 2 டைம்ஸ், இங்கே இது வந்து இந்த ஏன்றது ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கணும், அது கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். ஏபிசின்றது ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஃபோர்த் ஒன், இது வந்து cos of 2a ப்ளஸ் cos 2b ப்ளஸ் cos 2c இது பார்க்க போகிறோம். இது என்னென்னா -1 -4 அதே cos a cos b cos c. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம இதில் 2 இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக cos a, இதில் ஏபிசின்றது ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ், அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இது வராது, ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ்னு சொன்னால் மட்டும்தான் இது வந்து இந்த கேஸ் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ ஏபிசி சம் ஆஃப் த காஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து கேட்டாங்கன்னா 1 + 4 sin A by 2 sin A by 2 sin B by 2 sin C by 2. ஸோ இது வந்து காஸ்க்கான 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதே வந்து இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து காஸ் இல்லையா, ஸோ நம்ம அடுத்து வந்து சைன் பார்க்க போகிறோம். sin A ப்ளஸ் sin B ப்ளஸ் sin C. sin C வந்து ஒன்றுமே கிடையாது, டேரெக்டாக இப்போ இங்கே காஸ் இருக்குன்னா இங்கே சைன் வருதா, ஸோ அப்போ இங்கே சைன் இருக்குன்னா இங்கே என்ன வரும், காஸ் வரணும். ஸோ 4 × cos of A by 2 cos B by 2 cos C by 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபார்முலாஸை. ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரையாங்கிள் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து.